இன்றைய கிளாஸ்ல நம்ம ஓஎஸ் பேப்பர் கிளாஸ் செய்ய போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதோட போன முறை வந்ததுல எம்சிக்யூ 5 கேள்வி கொஞ்சம் சிக்கலான செக்ஷன். வேர்ட் ரீதியா கொஞ்சம் சிக்கலான செக்ஷன் இல்ல கவனிச்சு கொள்ளணும். எம்சிக்யூ 5 இருக்கு. ஃபுல் எஸ்ஐ இல்ல ஸ்ட்ரக்சர் உண்டுல, ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா உண்டு வரும். 200க்கு 20 மார்க்ஸுக்குரியது. 200 பார்த்தா இது 10, இதுக்கு 10, 20 மார்க்ஸ்னா 10 மார்க்ஸுக்குரியது, 100க்கு 10 மார்க்ஸுக்குரியது செக்ஷன். நான் போன முறை ஸ்ட்ரக்சர்ல பெரும்பகுதியான பிள்ளைகள் 2 மார்க்ஸ் தான் எடுத்துச்சு. ஸ்ட்ரக்சர்ல 10க்கு 2 தான். எம்சிக்யூலையும் 2-3 பிள்ளை கொஞ்சம் அந்த ஐடில வேர்ட் ரீதியா சிக்கலான இடம் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செக்ஷன் தான். அதோட சொற்கள் ரீதியான இங்கிலீஷை பொறுத்தவரை தமிழை பொறுத்தாலும் அதோட சொற்கள் வந்து கொஞ்சம் டிஃபிகல்டான சொற்கள் நல்லா பார்த்து கொள்ளணும். தியரி அதாவது பேப்பர் வைஸ் இங்க வர கேள்வி எல்லாமே டெஃபினிஷன் வர மாட்டு அப்ளிகேஷன் ரீதியா கேட்பார். அந்த பல்நரலாக்கம் அப்ளிகேஷன் ரீதியா தான் நம்ம விளங்கி வச்சிருக்கணும். பிரயோக ரீதியா என்ன பாவிக்கிற இடமே சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், தனிப்பணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதை நம்ம என்னன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் மட்டும் தான் வேலை செய்யும். டெஃபினிஷனை பாடமாக தேவையில்லை, அதோட கான்செப்டை நம்ம பிரயோக ரீதியா விளங்கி வச்சிருக்கணும். அதை நம்ம இதுல பார்க்க போறோம். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேப்பர் கிளாஸ் போன முறை எம்சிக்கு 5 வந்துச்சு, ஒரு 4-6 ரேஞ்சுக்குள்ள வரும். ஸ்ட்ரக்சர் கட்டாயம் ஒரு கேள்வி ஃபுல் கேள்வி வரும். ஸ்ட்ரக்சர் செய்யணுமா, ஈஸியா செய்யணும். ஸ்ட்ரக்சர் கஷ்டமா இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு பார்வைக்கு அங்கே எஸ்ஐ பார்ட் செய்யவிட மாட்டோம். மனசு ரீதியா அது டைம் எடுத்துரும். ஸ்ட்ரக்சரை நாம ஈஸியா ஆக்கணும். ஸ்ட்ரக்சரை குயிக்கா முடிச்சிட்டோம்டா 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு எஸ்ஐ பார்ட் அழகா செய்யப்படும். எடுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அதையும் நீங்க கவனிச்சு கொள்ளணும். ஓகே, இப்ப பேப்பருக்கு போ. நாம யூனிட் 5 மாடல் பேப்பர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்ட் 1 பார்க்க போறோம். பார்ட் 1ல நம்ம முக்கியமான ப்ராசஸ் அந்த ஓஎஸ்ட யூஸும், ஓஎஸ்ட தேவைப்பாடு, ஓஎஸ்ட கட்டமைப்பு, ஓஎஸ்ட ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்க்க போறோம். இதுல நான் கூட 60 விதமான கேள்வி வரும். அது மெமரி மேனேஜ்மெண்ட்ல 40 விதமான கேள்வி வரும். இதை பார்த்துக்கொள்ளுங்க கண்டிப்பா. அடுத்தது சரி, அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு வாராக்களுக்குன்னே தனி குரூப் கிரியேட் பண்ணப்பட போகுது. அதுல எல்லாரும் இருக்கிறே தனி கிரியேட் பண்ணப்படும். அதுல எட் பண்ணி கொள்ளுங்க. தனியே யார் கிளாஸுக்கு வாரோ அந்த பாட்டு நான் உங்களை எட் பண்ணுவேன். தெரிஞ்சு அந்த குரூப்ல மட்டும் அதுல 8 ஆகிறார்கள் கட்டாயம் கிளாஸுக்கு வாராக்கள் மட்டும் எட் பண்ணா சரி. ஓகே, இதுல நல்லா பார்ப்போம். ஓஎஸ் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்டா என்னங்கிறத பத்தி பார்ப்போம். நம்மள ஓஎஸ் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் வந்து ஹார்ட்வேருக்கு மேல நம்ம ஓஎஸ் போட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ணி நம்ம யூசர் வந்து பயனர் ஹார்ட்வேரை இலகுவா பாவிக்கிறதுக்குரிய இடைமுகத்தை பெற்றுக் கொடுக்கிறது தான் வேற தேவைப்பாடா இருக்கும். ஹார்ட்வேர் வன்பொருட்களுக்கு மேல ஓஎஸ் போட்டு வன்பொருட்களை இயக்கிறதுக்குரிய இடைமுகத்தை பெற்றுக் கொடுக்கிறது ஓஎஸ் அடிப்படை விஷயமா இருக்கு. இடைமுகம் இன்டர்ஃபேஸ் உருவாக்கி கொடுக்கும். அதுக்கு மேல நம்ம என்ன போடுவோம், பிரயோக சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், பயன்படும் மென்பொருள், இதை மொழிபெயர்ப்பானும் போடுவோம். டிரான்ஸ்லேட்டர், அது ப்ரோக்ராம் எழுதுறா டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படும்.
ஹார்ட்வேருக்கு மேல ஓஎஸ் நிறுவி மெஷினை யூசர் பாவிக்கிறதுக்குரிய இடைமுகத்தை பெற்றுக் கொடுக்கிறது தான் ஓஎஸ் அடிப்படை பணியாக பார்க்கும். ஓஎஸ் அடிப்படை பணியா பார்க்கும் வந்து ஹார்ட்வேருக்கு மேல ஓஎஸ் நிறுவுறது. ஹார்ட்வேருக்கு மேல ஓஎஸ் நிறுவி இடைமுகமூடாக யூசர் வந்து ஹார்ட்வேர் இங்க ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் அது வேர்ச்சுவலாக இங்க என்ன செய்யணும்னா ஹார்ட்வேரினை மாய உபகரணமாக மாற்றி வேர்ச்சுவலாக மாற்றி ஹார்ட்வேரை வேர்ச்சுவலாக மாற்றி பயனர் இலகுவாக பாவிக்கும் வசதியை ஏற்படுத்தும். Then OS, Windows 10, Android, macOS தேவைப்பாடெல்லாம் இதான். ஹார்ட்வேருக்கு மேல ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தை போட்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு மேல அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ், டிரான்ஸ்லேட்டர், ப்ரோக்ராம் டிரான்ஸ்லேட்டர், கம்பைலர் இன்டர்பிரேட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ணி இடைமுகத்தை ஏற்படுத்தி அதோட பயனர் யூஸ் பண்றதுக்குரிய இன்டர்ஃபேஸ் ஏற்படுத்தி கொடுப்போம். சரி, ஹார்ட்வேரினை மாய வேர்ச்சுவல், அதாவது ஹார்ட்வேர் சிக்கல் தன்மையை குறைக்கும். ஹார்ட்வேரை சிக்கல் தன்மையை குறைத்து பயனர் இலகுவா பாவிக்கிற அமைப்பை ஏற்படுத்தும். தான் ஓஎஸ் மெயின் தேவைப்பாடு. ஷார்ட்டா நோட் பண்ண ஹார்ட்வேரினை மாய உபகரணமாக மாற்றி மாயண்டன சிக்கலை பிசிக்கல் தன்மையை இல்லாமக்கி பௌதிக பொருள்ங்கிறதே மறந்துடும். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு ஒரிஜினல் ப்ரோக்ராம் பயனர் இலவா பாவிக்கும் வசதியை ஏற்படுத்தும். இதுதான் ஷார்ட்டா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல கான்செப்டை கொண்டு வர. நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸ்டார்ட் இதுல நோட் பண்ணுங்க. அப்புறம் கேள்வி பார்ப்போம். தியரி கொஞ்சம் பார்த்துட்டு இதை தாண்டி உங்களுக்கு தியரி ப்ராப்ளம் இருக்க முடிச்சுன்னா இதுல ரெக்கார்டிங் இருக்கு, ரிக்வெஸ்ட் பண்ணி படிச்சு கொள்ளிடும். என்னை பொறுத்த மட்டுக்கு போதும், பேசிக் அறிவு இருந்தா போதும். இதை வச்சு நீங்க புள்ள தெளிவாக்கலாம் அந்த பேப்பரை வச்சு. முக்கியமா ஓஎஸ் தேவைப்பாடு அடிக்கடி கேள்வி வரும். ஓஎஸ்இன் தேவைப்பாடு, ஓஎஸ் நீட்ஸ் அல்லது அட்வான்டேஜ், ஓஎஸ் தேவைப்பாடு. இம்பார்ட்டன்ட் கேள்வி வார செக்ஷனுக்குரிய நோட்ஸ் அவளையும் சம்மரி பண்றேன். ஓஎஸ் தேவைப்பாடு முதலாவது நம்ம வன்பொருள்ல சிக்கலை கம்ப்ளெக்ஸ் வன்பொருள்ல சிக்கல் தன்மையை நீக்கி ஹார்ட்வேர் கம்ப்ளெக்ஸ் ரிமூவ் பண்ணி சிக்கல் தன்மையை நீக்கி ஜவார நோட்ஸ் வந்து பேச்சு வழக்கில் இருக்குமா. வன்பொருள் சிக்கல் தன்மையை நீக்கி இலகுவான இடைமுகத்தை பெற்றுக் கொடுத்தல், இலகுவான இடைமுகத்தை பெற்றுக் கொடுத்தல்,
வன்பொருள்ற சிக்கல் தன்மை நீக்கி இது உங்களோட பாசத்தில் இதுல மாத்தி எழுதணுமா உங்களோட பேச்சு வழக்குல மாத்துங்க இந்த நோட்ஸ் வன்பொருளை பண்ணீங்களா ஹார்ட்வேர் கஷ்டத்தை நீக்கி இப்படி விளங்குற ஒரு ஆள் ஹார்ட்வேர் கஷ்டத்தை நீக்கி இடைமுகத்தை பெற்றுக் கொடுக்கறது உங்களோட பாசையில எழுதணும் அப்ப அது ஏறும் நல்லா இது நம்ம நோட்ஸ் இல்லையே நம்ம நோட்ஸ் தான் ஒரிஜினலா நோட்ல எரிக்கி இது நம்ம சம்மரி பண்றோம் சம்மரி பண்ண போகல ஷோர்ட் நோட்ஸ் எடுக்க வேண்டி வரும் வன்பொருள்ற சிக்கல் தன்மையை நீக்கி இலவ நடைமுகத்தை ஏற்படுத்துறது வன்பொருள் முகாமைத்துவம் ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணும் சோட்டத்தில் வன்பொருள் பாவிக்க தேவையில்லை ஹார்ட்வேர் எஸ்டபிள்யூட சிக்கல் தன்மையை நீக்கின்னு வரும் ஹார்ட்வேர் முகாமைத்துவம் வன்பொருளை முகாமைத்துவம் செய்யும் வளத்தை சோர்ஸை மெயின்டைன் பண்ணும் கொஞ்சம் வளத்துக்குள்ளேயே நிறைய வேலைகளை செய்யும் அதான் முக்கியமான செயற்பாட்டு முகாமைத்துவம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் முகாமைத்துவம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அடுத்தது நினைவக முகாமைத்துவம் மெமரி மேனேஜ்மெண்ட் அடுத்து ஐஓ உபகரண முகாமைத்துவம் ஃபைல் முகாமைத்துவம் ஃபைல் அழிக்கிற நீக்கிறது எல்லாம் ஃபைல் மேனேஜ்மெண்ட் அதை பிழைகளை தெரிவிக்கிறது பிழைகளை எரர் ரிப்போர்ட் தர்க்க பாதுகாப்புல தர்க்க லாஜிக்கல் செக்யூரிட்டி என்ன லாஜிக்கல் செக்யூரிட்டிடா பிசிக்கல் பாதுகாப்புல கம்ப்யூட்டர் தூக்கிட்டு ஓடிடுவான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் பேஸ் பண்ணி லாஜிக்கலான செக்யூரிட்டியை கொடுப்பார் தர்க்க பாதுகாப்பு அடுத்தது பூட்டிங் செய்யும் பூட்டிங் கணனி ஆரம்பிக்கிறது ஓஎஸ் தான் பூட்டிங் வர்ற பண்ணிதான் அது பூட்டிங் யாரு செய்வாருன்னா பயோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் செய்யும் பயோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பூட்டிங் செய்யும் அதுவும் ஓஎஸ் பண்ணிட்டு எடுக்கணுமா நீங்க இந்த பயோஸ் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தானே நான் நோட்ஸ்ல செப்பரேட் பண்ணி நோக்கம் வேற தேவைப்பாடு வேறன்னு பிரிச்சிருக்கோம் இதை உண்டாவே நீங்க எடுக்கலாம் இப்ப பேப்பர் எடுக்கிறாங்கள பொறுத்த மட்டும் ஒரு கன்செப்டாவே எடுக்கலாம் தேவைப்பாடு அனுகூலம் எடுக்கலாம் நோக்கங்கள் தான் ஃபர்ஸ்டும் செகண்டும் மற்றது அதோட அனுகூலம் தேவைப்பாடு நோக்கம்னு கேட்டா மெயினா ரெண்டும் நோக்கமாக கொண்டு வரோம் அப்படி அவர் பிரிச்சார் அந்த பிரிக்கிற அவர் இத கேள்வியா கொண்டு வரல கேள்வி எடுக்கல அப்படி எடுக்கிறேன்னா சொல்லுவேன் நான் இது நோக்கம் மற்றது தேவைப்பாடுன்னு பிரிக்கலாம் நான் பொதுவா எல்லாமே தேவைப்பாடு தான் ஓஎஸ்ல தேவைப்பாட்டுக்குள்ள கொமன் கல்வியை தான் வருது செப்பரேட்டா உடைக்கல எதுக்காக யூஸ் பண்றோம்ங்கிற தேவைப்பாடு சரி பூட்டிங்கும் ஒரு ஓஎஸ்ல பணியை தான் எடுக்கணும் அது பயோஸ் ஓஎஸ்ல பணியா எடுக்க போறோம் பயோஸ்ங்கிறது பேசிக் இன்வால்வ் சிஸ்டம் ஒரு ஓஎஸ் அதை பத்தி நான் பார்ப்போம் பயோஸ்ங்கிறது என்ன செய்யும்னு ஓகே இப்ப கேள்விக்கு வருவோம் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்ன விளைக்கணும் இப்ப நான் தாரது இந்த எக்ஸாமை டார்கெட் பண்ணினா தெரியும் நோட்ஸ்ல இருக்கிறது எந்த எக்ஸாமையும் டார்கெட் பண்ணாத தெரியும் இந்த இப்ப என்ன எழுத போற எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் இப்ப நான் ஷோர்ட் நோட்ஸ் தருவேன் எப்படி கேள்வி அதுக்கேற்ற மாதிரி கேள்வி ப்ரிப்பேர் பண்ணிப்போம் அதுக்கேற்ற மாதிரி தான் நோட்ஸையும் ஷோர்ட் நோட்ஸ் இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் எடுத்து தருவோம் இந்த மாதிரி எப்படி கேள்வி எடுப்பான் போன ஒரு பாஸ் பேப்பரை வச்சு இந்த மாதிரி எப்படி எடுப்பா இந்த டீம் எடுக்கும் அது அவன்ல பொறுத்த இன்னைக்கு நம்மளோட பேப்பர் அதான் சார் மாறுற மிகப்பெரிய ஒரு தேவைப்பாடு என்னதுக்கு அதை நீங்க செய்யலைன்னா 3 சப்ஜெக்ட் செய்யற கஷ்டம் செஞ்சேன்னு இல்லை கட்டும் டைம் எடுத்து 24 மணி நேரத்துல 13 மணி நேரம் படிச்சீங்கன்னா நீங்களே தேடி முடிக்கலாம் எப்படி எடுப்பாரு என்ன செய்வாருலாம்
பயோசிமோஸ் பத்தி பார்ப்போம். சரி, இப்ப முதலாம் கேள்விக்கு வாங்க. பணி செயல்முறைமை 2020 பாஸ் பேப்பர் என்பது கணினியில் ஓடும் ஆனால் சில விசேட பொறுப்புகளை கொண்ட வேறொரு செய்நிரலாகும். ஓடும்னா ரன் ஆகும், செயற்படும் விசேட பொறுப்புகளை கொண்ட வேறொரு புரோகிராம். நினைவு முகாமைத்துவம், மெமரி மேனேஜ்மெண்ட், கோப்பு முகாமைத்துவம், ஃபைல் மேனேஜ்மெண்ட், உள்ளீட்டு வெளியீட்டு முகாமைத்துவம் என இப்பொறுப்புகளில் சிலவாகும். பணி செயல்முறைமையின் மற்றொரு முக்கியமான பொறுப்பு யாது? இம்பார்ட்டன்ட், இது முக்கியமான பொறுப்பு யாது? காப்பு முகாமைத்துவம் இது வராது. பேக்கப் சர்வீஸ் எங்க பார்த்தோம்? பேக்கப் வந்து யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர்ஸ். பேக்கப் பண்றது யூட்டிலிட்டிஸ், அது ஓஎஸ் இல்ல. பதுக்கு நினைவகம் வராதா? மெமரி மேனேஜ்மெண்ட்குள்ள பதுக்கு நினைவகம் வருதுதான். ஆனா அது ஒரு பூர்ணமான ஆன்சர் இல்ல. கேள்விக்குறி போடணுமா? ஒரு விடையும் இல்லாட்டி நம்ம கேஷ் மெமரி எடுக்கலாம். கேஷ் மெமரி முகாமைத்துவம் பண்ணும் தானே. ஆனா நான் கொமனா மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். கொமனா மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். பதுக்கு நினைவு முகாமைத்துவங்கிறது கொமனா மெமரி மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். அது தொகுப்பி கம்பைலர் முகாமைத்துவம் வராது. அது டிரான்ஸ்லேட்டர், அது சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமோட சம்பந்தப்பட்டது. முறைவழி முகாமைத்துவங்கிறது மிக சரியான விடு. ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அதோட இம்பார்ட்டன்ட், மிக மிக முக்கியமான ப்ராசஸை மேனேஜ் பண்றது. கடிகார சிஸ்டம் கிளாக் முகாமைத்துவங்கிற ஒன்று இல்ல. விட 1க்கு 4. ரெண்டாவது பின்னோட்டில் பணி செயல்முறைமை 2 கேள்வி வந்துச்சு. பணி செயல்முறையோட பயன்பாடை வச்சு தேவைப்பாட்டை சிறப்பாக விளக்குவன. சிறப்பாகண்டா மிக சரியாக, எக்குரசியா விளக்குறது. நிரலுக்கு அவசியமான, நிரல்னா ப்ரோக்ராம், அவசியமான இடவசதி ஸ்பேஸ், முகவரி அடிப்படையில் பெற்றுக் கொடுத்தல் கட்டாயம், மெமரி மேனேஜ்மெண்ட். இதுதான் மெமரி மேனேஜ்மெண்ட். நிரலுக்கு அவசியமான இடவசதியினை முகவரி அடிப்படையில் பெற்றுக் கொடுத்தல். வீடியோ ஒன்றை தொழிற்பட செய்வதற்கான கோப்பை பெயர் மாற்றும் வசதி ஏற்படுத்துதல். ஃபைலை ரீநேம் பண்றது, டிலீட் பண்றது, ஃபைலை கிரியேட் பண்றதெல்லாம் ஃபைல் மேனேஜ்மெண்ட்குள்ள படிச்சோம். வரும். இதான் அப்ளிகேஷனா வருமா? இப்படிதான் அப்ளிகேஷன் போடுவார். அது வீடியோ ஒன்றை தொழிற்பட செய்வதற்கு கோப்பை பெயர் மாற்றும் வசதி ஏற்படுத்துதல்ங்கிறது ஃபைல் மேனேஜ்மெண்ட். இது அப்ளிகேஷன். எஸ், நீங்க எழுதி கொடுங்க பக்கத்துல. ஃபைல் மேனேஜ்மெண்ட், கோப்பு முகாமைத்துவம், இது நினைவு முகாமைத்துவம். அந்த அப்ளிகேஷன் தெரிஞ்சிருக்கணும். நீங்க தெரிஞ்சிருந்தா ஆன்சர் பண்ணலாம். அது தெரிஞ்சிருக்கும், கட்டாயம் பாவிக்கும் ஐடி. இப்போ ஃபைனல் கட்டத்துல நிக்கீங்க, நிறைய எல்லா சிலபஸை முடிச்சு வந்திருக்கீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு தெரியும். அதான் அப்படி முடிக்க கூட அந்த ஓஎஸ் பாடம் எல்லாம் பேப்பர் கிளாஸ் செய்யும்போது கடை ஈஸியா இருக்கும். நம்ம ஆரம்பத்துல இதை விட அந்த செக்ஷன் எல்லாத்தையும் படிச்சுட்டு பேப்பர் செய்யும் போது ஈஸியா இருக்கும். கேள்வி வந்து கலந்து தானே வரும் மற்ற செக்ஷன்ல சேர்ந்து. இந்த செயல்நிலைகள்ங்கிறது ப்ராசஸ் தான். ஏற்படும் பிழைகளை தன்னியக்கமா திருத்தும் வசதி காணப்படல். இதுல நோட் பண்ணிக்கொள்ளணும். செயல்நிலைகளில் ப்ராசஸ் ஸ்டேட் ஏற்படுற பிழைகளை தன்னியக்கமா திருத்தாது. ஆனா ஃபைல்ல வர பிழைகளை திருத்தும். நான் சொல்றதுல நோட் பண்ணிக்கொள்ளணுமா? செயல்நிலைகள் ஏற்படும் பிழைகளை தன்னியக்கமா திருத்தும் வசதி காணப்படும் போல ப்ராசஸ்ல வர பிழைகளை ஓஎஸ் திருத்தாது, ஃபைல்ல வர பிழைகளை திருத்தும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபைல்ல வர பிழைகளை தன்னியக்கமா திருத்தும், ப்ராசஸ்ல வர பிழைகளை திருத்தாது. நச்சுநிரல் ஏற்படும் பாதிப்புகள். நச்சுநிரல் அண்டிவைரஸ் ஏற்படுற அண்டிவைரஸுக்கும் ஓஎஸ்க்கும் சம்பந்தமே இல்லை. அண்டிவைரஸ் வந்து யூட்டிலிட்டிஸ் ஃபங்க்ஷன் வேறு. ஆனா யூட்டிலிட்டிஸ் வந்து ஓஎஸ்க்கு மேல நிறுவப்படணும்.
ஆனா நாம அது யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், யூட்டிலிட்டி சாஃப்ட்வேர் வேற, ஓஎஸ் சாஃப்ட்வேர் வேற. ஓஎஸ் பணிகள் வந்து அண்டிவைரஸ் உள்ள வராது. நச்சுணரல்கள் அண்டிவைரஸ் இதை கையாளுறாள் யாரு? யூட்டிலிட்டிஸ். பேக்கப்பை கையாளுறாரு யூட்டிலிட்டிஸ். எல்லாம் கலந்து வருது. யூனிட் 2 சப்ஜெக்ட் நல்லா தேவைப்படும் இதுக்கு. யூனிட் 2 மேக்சிமம் தேவைப்படும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சப்ஜெக்ட்டுக்கா. போய் இதுல ஏபி மாத்திரம் தான் சரியா வரும். ஒண்ணு தெரியுதா? ப்ராசஸ்ல ஃபுல்லா வந்தா சிஸ்டம் டம்னு நிக்கும்ல, ரிப்போர்ட் பண்ணும். ஃபுல்லா வந்துட்டு பண்ணாமட்டு சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆயிரும். படிச்சோம்ல, சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆயிரும். ப்ராசஸ்ல ஃபுல்லா வந்து சாஃப்ட்வேர் க்ளோஸ் ஆயிரும். ஃபைல்ல ஃபுல்லா வந்தா ஃபைல் டக்குனு க்ளோஸ் ஆகுறல, ஃபைல் ரிகவர் பண்ண பாக்கும். அந்த அமைப்பு இருக்கு. ஃபைல்ல ஃபுல்லா வந்தா ஃபைல் ரிகவர் ஆகி மேக்ஸிமம் வேலையை பாக்கும். ப்ராசஸ்ல ஃபுல்லா வந்தா ப்ராசஸை கிளியர் பண்றதுக்கு ஓஎஸ்க்கு அந்த ஆற்றல் இல்ல. அது இன்டெலிஜென்ட் ஓஎஸ்ஸா மாறணும். விண்டோஸ் 11 வருதான் 11ல இன்டெலிஜென்ட் கான்செப்ட் மேக்ஸிமம் அப்ளை பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லப்படுது. பார்ப்போம். விண்டோஸ் 11 வருது, பீட்டா வெர்ஷன் வெளியிட்டானாகும். விண்டோஸ் 11 ஸ்பெஷல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட், அதுல பிள்ளைகளை திருத்துறதுக்குரிய ஏற்பாடு இருக்கலாம். ப்ராசஸ் வரல பிள்ளைகளை தண்ணியக்கம் திருத்துற ஏற்பாடு இருக்கலாம். பார்ப்போம். அது இன்னும் அந்த ஏற்பாடு இல்லை. இப்ப எல்லாமே நம்மளோட சிலபஸுக்கு இல்லை. ஓகே, அதுல ஏபி ரெண்டாவதுக்கு உண்டு. மூணாவது சிபாட் செயல்நிலைகளில், ரெண்டாவதுல சிபாட்டை பார்க்கட்டும். செயல்நிலைகளில் ப்ராசஸ்ல ஏற்படும் பிழைகளை தன்னியக்கமா திருத்தும் வசதி காணப்படல் ஓட்டோவா ரீகவர் பண்ற அமைப்பு வந்து ஓஎஸ்க்கு இல்லை. ப்ராசஸ்ல பிழை வந்தா, மெமரியில பிழை வந்தா, மெமரியில பிழை வந்தாலும் ட்ராப் பண்ணிடும். அந்த உதாரணத்துக்கு ஒரு ப்ராசஸ் ஒன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஒன்று ரன் ஆகுதுன்னு சொன்னா, அதுல ப்ராசஸ்ல பிழை வந்தாலும் அல்லது மெமரியில பிழை வந்தாலும் நான் படிச்சோம் தானே, ஸ்டாப் எக்ஸிட் நிலைக்கு போய்த்திரும். ஏன் எக்ஸிட் நிலைக்கு போகணும்னு படிச்சோம் ஓஎஸ்ல, அதை பத்தி பார்ப்போம். எப்ப ஒரு ப்ராசஸ் எக்ஸிட் ஆகும் அதுல வருதுல்ல, அப்படின்னா தண்ணியக்காக திருத்துன்னு சொன்னா நாம செல்ல மாட்டோம், எக்ஸிட்டுக்கு போகாது. ஆனா எதை திருத்தும்னு சொன்னா ஃபைல்களை, ஃபைல் ஒன்று வந்து சின்ன ஒரு பிழை வந்துட்டு ஃபைல்ல அதை கிளியர் பண்ண பார்க்கும். கிளியர் பண்ணி நமக்கு ரீட் பண்ணும். ஆனா ப்ராசஸ்ல மெமரியில இன்புட் அவுட்புட் டிவைசஸ்ல வர பிள்ளைகளை தண்ணியக்கம் திருத்தாத பிள்ளைகளை தெரிவிக்கும், டிஸ்பிளே பண்ணுமா. ஓகே, இப்ப பின்னோட்டில் எது பணிசுமரமையின் பொறுப்பன்று, இது ஒரு கேள்வி. 2 கேள்வி போட்டிருக்காரு 2020 ஓஎஸ்ல பணியிலேயே. அதான் செக்ஷனை நம்ம எது கேள்விக்கு வருங்கிற செக்ஷன் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கும். இதுல கொஞ்சம் திருத்திக் கொள்ளுங்க. முறை வழிகளுக்கு பௌதிக நினைவகங்களை ஒதுக்குதல், பொதிகள்ல பௌதிக நினைவகங்களை ஒதுக்குதல். முறைவழிகளுக்கு, முறைவழின்னா ப்ராசஸ், முறைவழிகளுக்கு பௌதிக நினைவகங்களை, பிசிக்கல் மெமரி, பிசிக்கல் மெமரி தான் நம்மளோட ரேம், ஒரிஜினல் ரேம், அது மாய நினைவகம்னு படிப்போம். முறைவழிகளுக்கு பௌதிக நினைவகங்களை, பிசிக்கல் மெமரியை ஒதுக்குதல். சரி, இது மெமரி மேனேஜ்மெண்ட். மெமரி மேனேஜ்மெண்ட் வரும். அதான் எம்முறை வழியை வாட் ப்ராசஸ், எம்முறை வழியை ஓட விட வேண்டும் என தீர்மானித்தல். ரன் பண்ணணும், எந்த ப்ராசஸ ரன் பண்ணணும் சிபியூல தீர்மானிக்கிறது. இது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு வன்வட்டில் தொகுத்த செய்நிரல் கோப்புகளின் பயன்பாடு பற்றிய குறிப்பை வைத்திருத்தல். கொஞ்சம் டவுட் அறிக்கை கேள்விக்குறி போட்டுறணும். ஒரு வன்வட்டில் தொகுத்த செய்நிலை ஒரு பயன்பாடு நீதிக்கட்டு வச்சுக்கணும். பௌதிக நினைவகத்தின், பௌதிக நினைவகங்கிறது நம்ம யூனிட் 2ல படிச்சிக்கோம். பிசிக்கல் மெமரி எப்பகுதியில் பயன்படுகிறன, எப்பகுதியில் சுயாதீனம் இருக்கின்றன. அதாவது பிசிக்கல் ரெம்ல எது ஸ்டோர் ஆயிருக்கு, எது ஸ்டோர் ஆகல, ஃப்ரீயா இருக்குங்கிறத பற்றிய தகவலை யார் வச்சுப்பா? ஓஎஸ் கட்டாயம். இது மெமரி மேனேஜ்மெண்ட். இது மெமரி மேனேஜ்மெண்ட்ல படிப்போம். மெமரி மேனேஜ்மெண்ட்ல இது பார்ப்போம்.
அதாவது பகுதி நினைவகத்துக்கு வன்வட்டுக்கு இடைமாற்றம் செய்யறது ஸ்வாப்ட் அவுட். பிசிக்கல் மெமரிக்கும் ஹார்ட் டிஸ்க்கும் அது வெர்ச்சுவல் மெமரிக்கு இடையில மாற்றீடு செய்யற ஆப்ஷனும் ஓஎஸ் பணி, அதுவும் மெமரி மேனேஜ்மெண்ட். எனவே நான் வாசிக்காமலே 3வது எடுக்கலாம் விடையா, சம்பந்தம் இல்லாது மற்ற எல்லாம் ஓஎஸ் பணி பொறுப்பன்றுன்னு சொன்னா 3வது வரணும். 4 ஃபர்ஸ்டும் செகண்ட் நீங்க தியரியில கன்ஃபார்மா இருந்தீங்கன்னா கட்டாயம் ஓஎஸ் பணியை நீங்க படிச்சுட்டு தான் போகணும். நான் அதை தொகுத்து தந்தீங்க, இதை பார்க்கணும். இது கட்டாயம் நமக்கு கேள்வி வரும். ஓஎஸ் பணி 2 கேள்வி வந்துச்சு 2020 ஓஎஸ் பணி சம்பந்தமா. சிலராவது ஒரு செக்ஷனை ஈஸியாகவும் போடுவார், ஹார்ட்டாகவும் போடுவார். செல்லையில இப்போ செக்ஷன் அது டிவைட் பண்றதை பொறுத்து நீ ஈஸி கேள்வியோடு நீ கஷ்டமான கேள்வியோடுன்னு சொல்லி மாறி மாறி பிரிப்பா. டிவைட் பண்ணும்போது அது செட் ஆகும். அப்போ சொல்லி இப்போ ஓஎஸ்ல 5 கேள்வி எம்சிக்கு இருக்கு, அதில் ஒரு 2 கேள்வி கொஞ்சம் ஈஸியா போடுங்கன்னு சொல்லி. ஈஸி இல்லை, கொஞ்சம் சொல்லுக்கு வித்தியாசம் தான். ஆனால் செஞ்சு பழகணும். ஒரு வன்வட்டு இது என்ன ஹார்ட் டிஸ்க்ல எந்தெந்த ப்ரோக்ராம் என்னென்னதுக்கு பயன்படுதுங்கிறது ஓஎஸ் தொகுத்து வச்சிருக்குமா? யார் தொகுக்கிறது? யூசர் தானே. இப்ப இப்ப சூம் என்னதுக்கு இருக்கு, இது என்னதுக்கு இருக்குங்கிறது ஓஎஸ் தேவைப்பாடு இல்லையே. ஓஎஸ்க்கு அது தேவையில்லாத வேலை. ஓஎஸ் என்ன செய்யும்? சாஃப்ட்வேர் இருந்தா அந்த சாஃப்ட்வேருக்கு மெமரியில இட வசதியை கொடுத்து ரன் பண்ற ப்ரோசஸ் பண்றதுக்கு மல்டி ப்ரோக்ராம் ஒரு நேரத்தை பல ப்ரோசஸ் ரன் பண்றதுக்கு செயல்பாடுதான் செய்யும். இது சூம் என்னதுக்கு இருக்கு, அங்கால வாட்ஸ்அப் என்னதுக்கு இருக்கு, பேஸ்புக் என்னதுக்கு இருக்கு தொகுத்து வச்சிருக்குமா? அத்தனை செல்றார் பாருங்க. ஒரு வன்வட்டில் தொகுத்த செய்நிலை கோப்புகளின் பயன்பாடு. தொகுத்துன்னு சொன்னா இன்ஸ்டால் பண்ணின ஒரு ப்ரோக்ராம்ட யூஸ பற்றிய நோட் எடுக்குமா? எடுக்காது. எனவே 3வது அதுல பொறுப்பு இல்ல, தேவைப்பாடு இல்லைங்கிற ஆப்ஷனுக்கு வரும். அப்போ 3வது விட வரும். ஓகே, அடுத்த பூட்டிங் சம்பந்தமா பார்க்க போறோம். பூட்டிங் தான் பயோஸ் நமக்கு ஒரு பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சோல் நோட்ஸ் பேஸ் பண்ணி இதெல்லாம் போனோம்னா கொடுத்துட்டு இங்க பாத்துட்டீங்க, எல்லாத்தையும் நாங்க பார்க்க தேவையில்லை. எது கேள்விக்கு வருதோ அதை சோல் நோட்ஸ்ல பேஸ் பண்ணி சரி. அது இதை எக்ஸாமுக்கு முதல் கட்டாயம் பார்த்தாகணும். இப்ப நீங்க படிக்க வேண்டியது நோட்ஸ் தான். நோட்ஸை படிச்சு சோல் நோட்ஸை படிக்கிறீங்க. இப்ப நோட்ஸை படிச்சு கேள்வி செஞ்சு சோல் நோட்ஸ் எடுத்து வைக்கிறேன்னு கேட்டா எக்ஸாமுக்கு முதல்ல அதை பார்த்துட்டு போ. ஏன்னா அதுல கட்டாயம் கேள்வி இருக்கிற செக்ஷன்கள் 199 கேள்வி வரக்கூடிய செக்ஷனை தான் நான் ஃபுல்லா சோல் நோட்ஸை தொகுத்துருவோம். சரி, இப்ப பயோஸ் பேசிக் அவுட்புட் சிஸ்டம் அல்லது சிமோஸ் அல்லது பூட்டிங் தேவை, பூட்டிங் தேவைப்பாடு நடுவர். இது யூனிட் 2வும் ஓஎஸ் கலந்து வரும். பயோஸ்ல சிமோஸ்ல பூட்டிங் தேவைப்பாடுல இது எங்க இருக்கும்? ரோம்ல இருக்கும். சிமோஸ் ரோம் யூனிட் 2ல பாத்தீங்க. பயோஸ் ரோம், சிமோஸ் ரோம் இதெல்லாம் பயோஸ் ரோம் சிமோஸ் ரோம்னு சொல்றோம். அதுல பூட்டிங் சம்பந்தமா தேவைப்படும் 4வதுல. இது ரொம்னில் காணப்படும். அது பயோஸ் ரோம்னு சொல்லும், சிமோஸ் ரோம்னு சொல்லும். பூட்டிங்னா வேர்டு சம்பந்தப்பட்டது. முதலாவது செய்வர் பயோஸ் அல்லது சிமோஸ் ரோமோட தேவைப்பாடுன்னு கேட்டா நீட்ஸ் ஃபோர்ஸ் பரிச்சித்தல், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஃபோர்ஸ் பரிச்சித்தலை மேற்கொள்ளும். ஃபோர்ஸ் பரிச்சித்தல் என்ன? ஹார்ட்வேர் தொழிற்பாட்டை பரிச்சிக்கிற ஃபங்க்ஷன். ஹார்ட்வேர் தொழிற்பாட்டை பரிச்சித்தல். முதலாவது இது ஓர்டரை செய்யும். ஒழுங்கு முக்கியம். ஓர்டர் பூட்டிங்ல என்ன நடக்கும்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? முதல்ல ஃபோர்ஸ், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். இது ஹார்ட்வேர், எல்லா ஹார்ட்வேர் ஒழுங்கா வேலை செய்தாங்க டெஸ்ட் பண்றது. ஹார்ட்வேர் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்தாங்க டெஸ்ட் பண்றது ஃபோர்ஸ்ட். அதான் பயோஸ்ல பண்ணிட்டு கேட்டாலும் எழுதணும், பூட்டிங் செய்யறதுனால என்ன எழுதணும்.
அது பிறகு என்ன செய்வார் பயோஸ் வந்து கம்ப்யூட்டரை ஆன் பண்ணோன்னு நடக்கிற விஷயம். கம்ப்யூட்டர் ஆன் பண்ணோன்னு முதலாவது செய்யப்படுற பயோஸ். யூனிட் 2ல பார்த்தோம். முதலாவது தேவைப்படுற பயோஸ் தான். அல்லது சிமோஸ் பூட்டிங் செயற்பாடு. பூட்டிங் தான் ஆரம்பித்தல், கணினியை இயங்க ஆரம்பித்தல்னு சொல்லுவோம். ரெண்டாவது என்ன செய்யும்னா ஓஎஸ், துணை நினைவகத்துல ஓஎஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும். துணை நினைவகத்தில் செகண்டரி ஸ்டோரேஜ்ல ஓஎஸ்ஸின் இடத்தை அடையாளம் காணல், ஓஎஸ் இடத்தை அடையாளம் காணும். ஓஎஸ் ஸ்பேஸ், ஓஎஸ் பிளேஸ் அடையாளம் காணும். துணை நினைவகத்துல ஓஎஸ் இடம் பிளேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணப்படும். துணை நினைவகத்தில் ஓஎஸ் இடம் ஐடென்டிஃபை பண்ணப்படும். எங்க இருக்கார் ஆர் விண்டோஸ் 10 எங்க இருக்கார்? ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிறா? ஹார்ட் டிஸ்க்ல எந்த இருக்கிற? சிக்குள்ள இருக்க, டிக்குள்ள இருக்க, எங்க கண்டுபிடிச்சு எடுக்கும். யார் செய்வார்னா பயோஸ். இதை இப்ப பூட்டிங் செய்யும் போது, கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணும் போது இது நடக்கும். போஸ்ட் பரிச்சிதல் நடக்கும். அதுல ரெம் அப்செட்னா நமக்கு எரர் ரிப்போர்ட் வரும். துணை ஓஎஸ் இடத்தடையாளங்களும் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் நடக்கும் போது ரெம்ல பிள்ளை வந்துச்சுன்னா உடனே எரர் ரிப்போர்ட்டை தரும். அதுல அந்த பீப் சவுண்ட் எல்லாம் வேற அதெல்லாம் கேள்வி வர மாட்டேன். நாம இங்க கேள்விக்குரியதும் செக்ஷனை மட்டும்தான் வழங்குவோம், எக்ஸ்ட்ரா விஷயம் பார்க்க மாட்டோம். அது பிறகு மூணாவது ரெம்ட ஸ்பேஸை கண்டுபிடிக்கும். ஓஎஸ்ஸினை ஏற்றும் லோட் பண்ணும் ஸ்பேஸ். ஸ்பேஸ்னா இடைவெளி, இடைவெளியை ரெம்மில் முகவரியிடும், அட்ரஸ் இடும். ஓஎஸ்ஸினை ஏற்றும் ஸ்பேஸ் இடைவெளியை ரெம்மில் முகவரியிடும், அட்ரஸ் இடும். அதுக்கப்புறம் இப்ப ஓஎஸ்ஸினை ரெம்மில் ஏற்றும் ஓஎஸ்ஸின் பிரதியை ஓஎஸ்ஸில் ஏற்றும். இதுதான் பூட்டிங் மெயின் செயற்பாடு. லோட் நம்ம பூட்டிங் சொல்றோம். ஆனா பூட்டிங் நடக்கக்குள்ள எல்லாத்தையும் சொல்லணும் நீங்க. அதுக்கப்புறம் ஓஎஸ் இடைமுகம் வெளிப்படும், இன்டர்ஃபேஸ் இடைமுகம் வெளிப்படும். அப்புறம் விண்டோஸ், உதாரணத்துக்கு விண்டோஸ் 10 வரும். நம்மட ஓஎஸ் இன்டர்ஃபேஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஓஎஸ் இன்டர்ஃபேஸ் டிஸ்ப்ளே ஆகும். இது பயோஸ்ர பணி அல்ல சிமோஸ்ர பணி பூட்டிங் தேவைப்பாடு வந்தா கட்டாயம் நாம எழுதி கொள்ளணும். ஓர்டர் தெரியணும், ஒழுங்குமுறை எல்லாத்தையும் எழுதி சொல்லி கேட்க மாட்டார். அது டெக்னிக்கல் கேள்வியை கேட்பார். OS both
வந்து OS இன் பிரதியை காப்பியை OS இல் ஏற்றும் லோட் செய்யும். OS இனை பிரதியை OS இன் பிரதியை OS இல் ஏற்றும் REM இல் ஏற்றுமா REM இல் ஏற்றும் OS இன் பிரதி REM இல் ஏற்றும் OS இன் ஏற்றும் ஸ்பேஸ் இன் REM இல் முகவரியிடும் கிட்டத்தட்ட பாஸ்பரிஜித்தல் துணைவகத்தில் OS இன் இடத்தை அடையாளம் காணும் OS இனை ஏற்றும் OS இன் பிரதியை REM இல் ஏற்றும் OS இன் இடைமுகம் வெளிப்படும். மூணும் ஒன்று இல்ல பயோஸ் CMOS பூட்டி மூன்றும் தேவைப்பாடும் கேட்டா பயோஸ்ல தேவைப்பாடு என்று கேட்டாலும் CMOS தேவைப்பாடு என்று கேட்டாலும் பூட்டிங் தேவைப்பாடு என்று கேட்டாலும் இந்த ஓர்டர் தெரிஞ்சுக்கணும். பயோஸ்ங்கிறது CMOSங்கிற ROM யூனிட் 2ல படிச்சோம்ல அது CMOSக்குள்ள இருக்கிறது பயோஸ் ப்ரோக்ராம் செய்கிறது பூட்டிங். பாருங்க கேள்வி இப்போ முதலாவது எஸ்ஐ ஒரு கணிமுறைமையில் கருத்தியல் படைகள் அப்டிராக்ட் லேயர்ஸ் ஒன்றோடு தொடர்படும் விதத்தை காட்டும் பின்வரும் வரைபடத்தை கருதுக. ஏபிசி எனும் முப்படங்களுக்குரிய ஏபிசிங்கிற அடையாளத்துக்குரிய சரியான பதங்களை எழுதுக. ஏ என்ன வன்பொருள் ஹார்ட்வேர், பி வந்து ஓஎஸ், சிடி நீங்க மாறி எழுதலாம். சி வந்து அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், டி வந்து பயன்படும் மென்பொருள் அல்லது மாறி எழுதலாம். எழுதிக்கொள்ளுங்க. ஏ வந்து என்ன வன்பொருள் ஹார்ட்வேர் வன்பொருள், பி வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பணி செயல்முறைமை, ஓஎஸ் சோட்டா எழுதலாம். பி வந்து பணி செயல்முறைமை, சி வந்து பிரயோக மென்பொருள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், டி வந்து பயன்படும் மென்பொருள் யூட்டிலிட்டிஸ். மொழிபெயர்ப்பான எழுதினாலும் புள்ள இல்லை அப்படின்னு அவ்வளவு தேவையில்லை. இ வந்தாலும் இருக்கும் இன்னொன்று. பி பாட் இருக்கட்டும். சி பாட்டை பாருங்க. சி பாட் ஒரு கணனி தொடக்கப்படும் போது சுவிட்ச் ஆன் ஏபிசிடி. ஏ வந்து ஹார்ட்வேர், பி வந்து ஏ வந்து வன்பொருள், பி வந்து பணி செயல்முறைமை, சி வந்து பிரயோக மென்பொருள், டி வந்து பயன்படும் மென்பொருள் யூட்டிலிட்டிஸ். இதுவும் வரலாம், கம்பைலர் இன்டர்பிரீட்டர் டிரான்ஸ்லேட்டரும் வரலாம் இதுக்குள்ள. அது நம்ம இன்னொரு இ வந்து இன்னொன்று எழுதலாம். ஏ வன்பொருள், பி பணி செயல்முறைமை, சி பிரயோகம் மென்பொருள், டி வந்து பயன்படும் மென்பொருள். இந்த பாட்டு கொஞ்சம் இருக்கட்டும். பி பாட். சி பாட்டுக்கு வாங்க. இதான் பூட்டிங். இது பாஸ் பேப்பர் கேள்வி
இதெல்லாம் கட்டாயம் செய்யணும். இதை வச்சுதான் மாறி மாறி கேள்வி போடுவார். எல்லா பாஸ் பேப்பர்களையும் இதுக்குள்ள வருமா? இந்த பாஸ் பேப்பர்கள்லாம் கட்டாயம் செஞ்சு காட்டணும். பாஸ் பேப்பர் கேள்வி வரும், மாடல் பேப்பர் கேள்வி வரும். இந்த எக்ஸாமுக்கு இந்த உங்களோட எக்ஸாமுக்கு என்ன கேள்வி வருமோ அவ்வளவு கேள்விகள் வரும். யூனிட் வைஸ் பேப்பர் வந்து கட்டன் குவாலிட்டியா இருக்கும். இதை பேஸ் பண்ணி தான் நீங்க திரும்ப படிக்கணும் நோட்ஸ். ஒரு காணி தொடக்கப்படும் போது சுவிட்ச் ஆன் நடைபெறும் செய்பணிகளை ஆக்டிவிட்டிஸ் விவரிப்பதற்கு பின்வரும் கூட்டுகளில் 4 சரியா ஒழுங்குபடுத்துக. 4 தான் வருமா, மற்றது தேவையில்லாத பணியா? வேற எடுத்த 2 பேப்பர் எல்லாம் தெளிவா சொல்லுவார். பின்வரும் கூட்டுகள் 2 தேவைப்படுவதில்லை. ஏ அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை மூலம் பயோஸ் மூலம் பணி செயல்முறைமையின் கோப்புகள் ஃபைல்ஸ் முதன்மை நினைவகத்துக்கு, முதன்மை நினைவகம் பிரதான நினைவகம் ரெம் தான், நகல் செய்யப்பட்ட பின்னர் பணி செயல்முறைமை தொலைப்பட தொடங்குகிறது. நகல் செய்யறது இடையில நடக்கும்ல, நகல் செய்யறது இடையில நடக்கும். முதன்மை நினைவகம்னு சொன்னா ரெம். யூனிட் 2ல பார்த்திருப்போம். யூனிட் 2 knowledge கட்டாயம் இருக்கணும். அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை சிமோஸில் இருந்து பணி செயல்முறைமையை கண்டறியதுக்கான இடத்தை பெறுகிறது. முதல் நாம போஸ்ட் பரிஜிதல் வரணும்ல, என்ன பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். எஃப் வாசிப்போம். சில கடிகார துடிப்புகள் மூலம் சடுதியா துறக்கப்படும் மைய முறை வழியானது CPU ஆனது அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமையில் கிளாக் டிக்ஸ்னா சுவிட்ச் பயோஸ் வலு தொடக்க சுய சோதனையில் அடங்கும் தொடக்க செய்திகளின் அறிவுறுத்தல்களை நிறைவேற்றுகிறது. ஃபோர்ஸ் தானே முதலாவது. ஃபோர்ஸ் பரிச்சித்தல். அப்ப எஃப் தான் முதலாவது வரும். நமக்கு ஆர்டர் தெரிஞ்சிருக்கணும், இல்ல டவுட்டே இல்ல. எஃப் ஆர்டர்ல. அதுக்கப்புறம் தொகுப்பி தொழிற்பட தொடங்குகிறது. தொகுப்பிக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே. கம்பைலருக்கும் பூட்டிங்கோ ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது நடக்கிற செயற்பாடு சம்பந்தம் இல்லை. கம்பைலர் அது ப்ரோக்ராம் ரன் ஆகும் போது கம்பைலர் ரன் ஆகும். தேவையற்ற பணி கட் பண்ணிடணும். நினைவகத்துல உள்ளடக்கம் வன்வட்டுக்கு மாற்றப்படுகிறது. ரெம்ல இருக்கிறது ஹார்ட் டிஸ்க்கு மாத்திரங்கிறது மெமரி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்டது, அது விடத்த நடக்காது. அப்ப அவரும் தேவையில்லாத பணி. ஸ்வெப்ட் அவுட் வந்து நான் படிப்போம், மெமரி மேனேஜ்மெண்ட் நடக்கும். இப்ப அடுத்தது நம்ம பவர் அண்ட் செல்ஃப் டெஸ்ட் நடந்தா அதுக்கப்புறம் என்னத்தை கண்டுபிடிக்கும்? அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை பயோஸ் சிமோஸில் இருந்து பணி செயல்முறைமையை கண்டறியத்தக்க இடத்தை பெறுகிறது. பாருங்க, அடுத்தது நம்ம பி வரும்ல, பி எடுக்கலாம் ஓர்டரா. பி அப்புறம் பணி செயல்முறைமையினால் சாதனங்களை தொழிற்பட தேவையான சாதன இயக்கிகளினால் அதுக்கப்புறம் காப்பி பண்ணும். ஏ வரும் அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை மூலம் பணி செயல்முறைமை. இதுல இன்னொன்றை கவனிச்சுக்கணும். இப்ப இப்படி தாரான கேள்வி, இப்படி தார கேள்விகள்ல நமக்கு என்ன நடக்கும்டா, நான் படிச்ச வசனத்தை விட டிஃப்ரெண்டான வசனங்கள் வரும். நான் படிச்ச வசனத்தை விட டிஃப்ரெண்டான வசனங்கள் வரணும். நான் படிச்சதை வச்சு வேணுண்டு மாத்தி போடுற மாதிரி மாத்தி போடுவார். நான் படிச்சதை வச்சு அதை விளங்கி எடுக்கணும். இப்படி பெரிய பந்தி போட்டு கவலிதாரா அவன் வேணுண்டு அந்த வசனத்தை மாத்துவான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி. அப்படியே நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி போட மாட்டான். இது பாருங்க, அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு. இதுல அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை சிமோஸில் இருந்து பணி செயல் முறைமையை கண்டறியுது. துணை நினைவகத்துல கண்டறிறான்னு செல்லல, சும்மா கண்டறிறான்னு சொல்றாரு.
சிமோஸ்ல இருந்து கண்டற எல்லாம் உண்டு தான். பயோஸ் கண்டற சிமோஸ்ல இருந்து கண்டறா உண்டு தான். பி பார்ட் அடுத்தது அடிப்படை உள்ளீட்டு வெளியீட்டு முறைமை மூலம் பணிச்செயல்முறை கோப்புகள் முதன் விநியோகத்துக்கு நகல் செய்யப்பட்ட பின்னர் இதுதான் பூட்டிங். பணிச்செயல் முறைமை தொழிற்பட தொடங்குகிறது. அடுத்து ஏ வரும். அது பிறகு நம்மளோட இன்டர்ஃபேஸ் வரும், இடைமுகம் கிடைக்கும். நம்ம அப்படி படிச்சிருக்கோம், அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் இதே எல்லாம் ஷோர்ட்டா ஞாபகம் வச்சிருந்தோம்னா நமக்கு ஆன்சர் அழகா பண்ணலாம். அப்ப FBAE வரும், CDயும் சம்பந்தம் இல்லை. ஓகே தானே? இப்படி கேள்வி இப்படி பெரிய பந்தி போடும்போது வாசிக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த வசனங்கள் சில இதுல குழப்பமா இருக்கு. அந்த தியரியை வச்சு நாம கண்டுபிடிச்சிடலாம். இதை அவர் கேட்காரு. அவர் எழுத செல்லலாம், எழுத செல்றது நோட்ஸ் பாடமாக்கணும்ன்ற ரீசனுக்காண்டி எழுத செல்ல மாட்டார். இது இடவழி நிரப்புதான் வரும். சரி, இதுல என்ன சொல்லிக்கின்ற சுவிட்ச் ஆன் பண்ணும்போது நடைபெறும் செய்பொழில் விபரிப்பு பின்வரும் கூட்டுகள் சரியானது 4 தான் சரியா இருக்கு, 2 தேவையில்லாதது. இப்ப தொகுப்பிய தொழிற்பட தொடங்குகிறது சொன்னா அது தேவையில்லாதது. கம்பைலர் நினைவகத்தில் உள்ள உள்ளடக்க வன்வட்டுக்கு மாற்றப்படுகிறது. ஸ்வப்ட் அவுட்ங்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் அது கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகும்போது நடக்காது. இதான் அந்த பயோஸ்ல சிமோஸ்ல பூட்டிங் பணியாகவும் வரும். இதான் ஓர்டர், இதான் நடக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர். அப்ப நம்ம ஓர்டர் கண்டுபிடிக்க முதல்ல போஸ்ட் பரிச்சிதல் வரும், F வரும், அது பிறகு B வரும். கேட்டா OS இடத்தை கண்டுபிடிக்கும், அது பிறகு காப்பி பண்ணும். ஆனா இடையில ஒன்று விட்டுறீங்க, அந்த ரெம்முக்குரிய ஸ்பேஸை கண்டுபிடிக்கும். பரவாயில்லை, நமக்கு தரலையே. அடுத்த ஓர்டர் வந்து ரெம் காப்பி பண்ணும், OS செகண்டரி ஸ்டோரேஜ் இருந்து ரெம்முக்கு காப்பி பண்ணும், அது பிறகு இன்டர்ஃபேஸை கொண்டு வரும். அந்த ஓர்டர் தான் FBAE ஓர்டரா கொண்டு வரோம். ஓகே, MCQ போவோம். நாலாவது, இது மாடல் பேப்பர் கேள்வி. உங்க நியூ சிலபஸ் 2019 மாடல் பேப்பர் கேள்வி. 2ஆம் நிலை சேமிப்பகத்திலிருந்து செகண்டரி ஸ்டோரேஜ்ல இருந்து பிரதான யோகத்துக்கு செய்நிரலை ப்ரோக்ராமை ஏற்றுதல் கட்டாயம் லோட் பண்றங்கிறது அவர பணிதான். இது பூட்டிங் எடுக்கலாம் அல்லது அப்ளிகேஷனை மாத்துறங்கிறது OS பணிதான். அது செகண்டரி ஸ்டோரேஜ் மெயின் மெமரிக்கு லோட் பண்றது பூட்டிங், OS பணி. வன்வட்டின் இடப்பரப்புனா ஸ்பேஸ். ஹார்ட் டிஸ்கை மேனேஜ் பண்றது என்ன? மெமரி மேனேஜ்மெண்ட் படிச்சிக்கோங்களா? நான் ஹார்ட் டிஸ்க் முகாமைத்துவம் டிஃப்ராக்மெண்டேஷன் செய்யறது, ஹார்ட் டிஸ்க் இடப்பரப்பு முகாமை செய்யறது, ஸ்பேஸ் ஒதுக்கீடு இருந்து கட்டாயம் வந்து ஒரு மெமரி மேனேஜ்மெண்ட். ஆனா ஒரு பாடக்கோப்புள்ள டெக்ஸ்ட் ஃபைல் எழுத்துக்களை எண்ணிக்கைக்கு வேறு தேவையில்லை. ஒரு வேர்ட் ஃபைல்ல வேர்ட் சாஃப்ட்வேருக்குள்ள எத்தனை எழுத்துருக்குங்கிறதுக்கு இவர் தேவையில்லை. அது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், இது OS பணி இல்லை. அப்ப ஏயும் பியும் மாத்திரம் வரும். பாருங்க, நீங்க அப்ளிகேஷனா வார யூட்டிலிட்டிஸா வார சாஃப்ட்வேர்ஸ் பணிகளை நான் OS கொண்டு வர தேவையில்லை. OS நான் தந்திருக்கேன் இத்தனை பணிகள். நான் மெமரி மேனேஜ்மெண்டா, செயற்பாட்டு முகாமைத்துவா, ஐயோ உபகரண முகாமைத்துவம், ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆண்டா OS பணி வரும். அந்த பூட்டிங் ஆண்டா. அப்படி இல்லாத பணிகள் எல்லாம் OS பணிகளாக வராதுங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்ப நாலாவது வரும். அஞ்சாவது, துணை நினைவகங்கள் செகண்டரி ஸ்டோரேஜ். துணை நினைவகங்களில் காணப்படும் பணி செயல்முறைமையை செகண்டரி ஸ்டோரேஜ்ல காணப்படும் பணி செயல்முறை பிரதான நினைவகத்துக்கு கொண்டு வர்றது சரி.
மெயின் மெமரி கொண்டு வரது லோட் பண்றது பூட்டிங்கா எடுக்கலாம் இல்லை சாஃப்ட்வேர் மாற்றமா எடுக்கலாம். ஓகே, இது பூட்டிங் வந்து சிமோஸ் ரோமின் செயற்பாட்டி மூலம் இது செயற்படுத்தப்படும். சரி, சிமோஸ் அல்லது பயோஸ் தான் பூட்டிங் செய்யும்னு தெரிஞ்சிருக்கணும். ஹோஸ்ட் என்பது பூட் செய்யும் முன்பு வன்பொருள் பாகங்களின் தொழிற்பாட்டை பரீட்சிப்பதாகும். சரி, ஹோஸ்ட்ங்கிறது பூட் செயற்பாட்டின் போது ஹார்ட்வேர் ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்றது. எனவே ஏபிசி ஆகிய அனைத்தும் 5 வரும். ஆறாவது பாருங்க, பணி செயல்முறை என்பது ஒரு செய்நிரல் ஆகும். ஓஎஸ் ஒரு கட்டாயம் ப்ரோக்ராம், ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஒரு ப்ரோக்ராம். நான் பைத்தன் எழுதின மாதிரி பைத்தன் கோடிங்கால எழுதப்பட்ட ஓஎஸ் இருக்கு. ஆனா இது சியால எழுதுறான். விண்டோஸ் வந்து சியில் எழுதுற, லினக்ஸ் வந்து பைத்தன். அது ஒரு ப்ரோக்ராம் தானே ஆப்பரேட்டிங் சிஸ்டம். விண்டோஸ் வந்து ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு ப்ரோக்ராம். செய்நிரல் சொன்னா ப்ரோக்ராம் சொல்லுவோம். சாஃப்ட்வேர்னால உண்டுதான், செய்நிரல் ப்ரோக்ராம்னால உண்டுதான். நம்ம ஓஎஸ் இல்லாத ப்ரோக்ராம் நம்மளோட பேச்சு வழக்குல சாஃப்ட்வேரும் போகும். தொடக்க வாரிடல் பூட்டிங் ப்ராசஸ் செயல்முறையின் போது பணி செயல்முறையான பிரதான இயக்கத்தினுள் ஏற்றப்படும். சரி, மேசை கணிகளில் பணி செய்து மாடல் பேப்பர்களில் மேசை கணிகளில் பணி செயல்முறையானது வாசிப்பு மாத்திரை ரொம்மினுள் சேமிக்கப்படும். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல ரொம்ல சேமிக்கப்படும். ரொம்ல சேமிக்கப்படுறது வந்து பயோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டம். பொதுவா டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் கொண்டு வரன்னு அர்த்தம்டாது. பொதுவா நாம எல்லா அதிகபட்சமான ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் விண்டோஸ் 10, லினக்ஸ், ஆண்ட்ராய்டு எல்லாம் இங்க சேமிக்கப்படும்டா ஹார்ட் டிஸ்க்ல 1 பட்டில் ரொம்ல சேமிக்கப்படாது, எஸ்டிடில சேமிக்கப்படும். எஸ்டிடி ஹார்ட் டிஸ்க்லாம் சேமிக்கப்படுமா? எனவே இது புலைய எடுக்கும். சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிஸ்க்லையும் வைக்கப்படும், அதுவும் ரொம் தான். இந்த கேள்வியை பொறுத்த மாட்டுக்கு இப்ப டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல ஓஎஸ் எங்க வைக்கப்படும்னா ஓஎஸ் பயோஸை விட நாம இதை பார்க்கணும். இலங்கை நம்ம இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த மாட்டுக்கு ஹார்ட் டிஸ்க் எல்லாம் இருக்கும். நீங்க இப்பெல்லாம் எடுக்கணும், ரொம்ல வைக்கப்படும் எடுக்க போறா. பயோஸ்னா ரொம்ல இருக்கும். மற்ற நார்மல் சும்மா செல்ற ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள் வந்துச்சுன்னா அது ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும், எஸ்டிடி எல்லாம் இருக்கும்னு எடுக்கணுமா, அல்லது சாலிட் ஸ்டேட் ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். அது ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும் எடுத்தா சரி, ரொம்ல இருக்க மாட்டேன்னு சொல்லி எடுக்கணும். இப்ப இதுவும் ஏபி மாத்திரம். நிகழ்நேர ஓஎஸ் வந்து ரொம்மில் காணப்படும். அந்த சின்னொரு செக்ஷனுக்காண்டி ஃபுல்லா ரொம்லாம் இருக்குன்னு எடுக்க போறோம்.
ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ரொம்ல இருக்கும். ஆனா இந்த செல்லுப்பட்டிக்கிறது என்ன டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ல இருக்காது. டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ல லேப்டாப் டெஸ்க்டாப் கம்ப்யூட்டருக்கு நம்ம அப்படி சொல்லல. போன் வந்து ரொம்ல இருக்குமா? நோட் பண்ணிக்கொள்ளுங்க. போன்ட ஓஎஸ் வந்து ரொம்ல இருக்கும். போன்ட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ரொம்ல இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பொதுவா போன்ட ஓஎஸ் ரொம்ல இருக்கும். ஆனா மாறி இருக்கலாம். மெஷின்ட ஓஎஸ் வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கும். இந்த ரியல் டைமும் ரொம்ல இருக்கும். ஓகே. இப்ப நீங்க ப்ரோக்ராம் படிச்சிருக்கீங்க. படிச்சிட்டோம். ப்ரோக்ராமிங்கிறது என்ன? ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்லயும் ப்ரோசஸ் இருக்கும். அந்த ப்ரோசஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷனை மாத்துறது சாஃப்ட்வேர். கட்டாயம் சாஃப்ட்வேர் வந்து பல ப்ரோசஸ்களை பல செயற்பாடுகளை கொண்டிருக்கும். சாஃப்ட்வேரை தான் நிரல்னு சொல்றோம். ப்ரோக்ராம் ப்ரோசஸ் கொண்டிருக்கும். அதை பத்தி பார்ப்போம். சரி, இப்ப நம்மளோட ஓஎஸ்ல வகைகள் ஓஎஸ் வந்து ஓஎஸ்ல வகைகளை நம்ம சமரி ரீதியா பார்ப்போம். நம்ம நோட்ஸ்ல வித்தியாசம் பார்த்து கேள்விக்கு ஏற்ற மாதிரி பார்ப்போம். முதலாவது தனிப்பணி ஓஎஸ். சிங்கிள் டாஸ் ஓஎஸ் என்ன? இதோட டெபினிஷனா நம்ம அப்ளிகேஷன் ரீதியா வழங்கியிருக்கோம். சிங்கிள் டாஸ்க் ஓஎஸ் தனிப்பணி. இப்ப தனிப்பணி சிங்கிள் டாஸ்க் ஓஎஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேரினை மாத்திரம் ஒரு தடவையில் செயற்படுத்தும். நம்ம டெபினிஷன் பாடமாகத்தோட அப்ளிகேஷன் தெரிஞ்சிருந்தா போதும். ஒரு நேரத்துல ஒரு சாஃப்ட்வேர் மட்டும்தான் ரன் ஆகுறது சிங்கிள் டாஸ்க்னு சொன்னோம். அந்த DOS ஆப்பரேட்டிங் சிஸ்டம், பழைய போன் பாம் ஓஎஸ் தேவையில்லை. ஆல் போன் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் வந்து நமக்கு ஒரு தடவையில ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் தான் ரன் பண்ணிடும். சிங்கிள் டாஸ்க்னா ஒரு சாஃப்ட்வேரை மட்டும் தான் ரன் பண்ணிடும். SOTA one user, one time one user. See, one time one work. இது தனிப்பணி தானே. ரெண்டாவது தனிப்பயனர். சிங்கிள் யூசர் வந்து இது நெட்வொர்க் இல்லாம நேரடியா பாவிக்கிறது. இது ஒரு தடவை ஒரு நபர் மட்டும், ஒரு தடவை ஒரு நபர் மட்டும், ஒரு ஆள் மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். இது நெட்வொர்க் தவிர்ந்த சர்வர் தவிர்ந்த எல்லாமே இதான் வரும். சிங்கிள் யூசர் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் உதாரணம் எல்லாம் தேவையில்லை. நமக்கு எக்ஸாம்பிள் கேட்க மாட்டார். அட கான்செப்ட் தான் கேட்பான். ஒரு தடவையில ஒரு நபர் மட்டும் தான் பாவிக்கலாம். பல நபர் பாவிக்கிறதா மல்டி யூசர். இப்ப நம்ம பர்சனலா பாவிக்கிற எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டமும் சிங்கிள் யூசர். எதெல்லாம் நெட்வொர்க் கூட பாவிக்கமோ அதான் மல்டி யூசரா வரும்.
மல்டி யூசர் வந்து என்ன, நெட்வொர்க் ஊடாக யூஸ் பண்ணும். சர்வர் படிச்சோம், சர்வர் எல்லாம் மெயில் சர்வர், வெப் சர்வர் எல்லாம் நிறைய பேர் வெப் சர்வர், வெப்சைட் உண்டு. ஃபேஸ்புக்க எக்கச்சக்கம் பேர் ஒரே டைம்ல பாவிக்கும். ஃபேஸ்புக் கூட கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டரோ, மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரோ, சிறு கம்ப்யூட்டரோ வந்து மல்டி யூசர் அதிகம். நம்ம பாவிக்கிற பர்சனல் கம்ப்யூட்டர் எல்லாமே சிங்கிள் யூசர். ஒரு டைம்ல ஒரு ஆள் தான் பாவிக்க இடும். அடுத்தது மூணாவது பட்பயனரை பார்த்துட்டு பட்பணிக்கு வரும். பட்பயனர் மல்டி யூசர் என்ன, இது நம்ம நெட்வொர்க் ஊடாக பல நபர்கள் பாவித்தல். இது கட்டாயம் நெட்வொர்க் போகணும், நெட்வொர்க் இல்லாம பாவிக்கல. பல நபர்கள் ஒரு மெஷினை, ஒரு இயந்திரத்தை ஒரு டைம்ல பாவிக்கிறது. நெட்வொர்க் கூட பல நபர்கள் ஒரு இயந்திரத்தை ஒரு டைமில் பாவித்தல், அதை மல்டி யூசர் சொல்றோம். நாலாவது பட்பணி, மல்டி டாஸ்க் தெரிஞ்சிருக்கும். ஒரு சிபியூல பல சாஃப்ட்வேர் ரன் பண்ணிடும். பல சாஃப்ட்வேரினை செயற்படுத்தல். ஒரு சிபியூல ஒரு மெஷின்ல பல சாஃப்ட்வேர் ரன் பண்ணும். ஒரு நேரத்துல ரன் பண்ணும். ஒரு சாஃப்ட்வேரை ஒரு சிபியூல பல சாஃப்ட்வேர்ஸ் ரன் ஆகுறது, மல்டி டாஸ்க்னு கொண்டு வரோம். மல்டி யூசர் கட்டாயம் சர்வர் அறியும், சூப்பர் கம்ப்யூட்டர் மெயின் ஃப்ரேம் சர்வர் வகையத்தான் அறியும். நெட்வொர்க் கூட இன்டர்நெட் கூட யூஸ் பண்ணும். மல்டி டாஸ்க்ங்கிறது ஒரு சிபியூல பல சாஃப்ட்வேர் ரன் பண்ணும். அது எப்படி ரன் பண்றதுங்க பத்தி நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்க்க போறோம். அஞ்சாவது டைப் நமக்கு நிகழ்நேர ரியல் டைம் ஓஎஸ். ரியல் டைம் ஓஎஸ் இது ரொம்ல இருக்கும். ரொம்ல உட்பதிந்திருக்கும், எம்பர்ட் பண்ணிருக்கும். எம்பர்ட்னு சொன்னா மாத்தையில மாத்துறது கடினம், எம்பர்ட்னு சொல்லுவோம்.
ஃப்ரம்ல எம்பெட் பண்ணி வரும் ரியல் டைம். இது மிக வேகமாக ஃபாஸ்டா இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் நடைபெற சிஸ்டம். கட்டும் ஃபாஸ்டா ரியல் டைம்ல நாம இன்புட் அவுட்புட் ப்ராசஸ் எடுக்கிற சிஸ்டமா நாம ரியல் டைம் ஓஎஸ் சொல்றோம். இது சிறிய பணி சிறிய உபகரணமாയിരിക്കും. ஏடிஎம் சிஸ்டம் மருத்துவ உபகரணங்கள் இதெல்லாம் வரும் ரியல் டைம் ஓஎஸ். இந்த கான்செப்ட் தான் கடும் முக்கியம். அந்த உதாரணத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க நோட்ஸ்ல. இந்த தொகுதி செயற்படுத்தல் பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம் நான் யூனிட் 1லயும் படிச்சோம் ப்ராசஸ். அதுக்குரிய இது ஓஎஸ் தான். இது ஒன் வாட்டில் இருக்கும். ஹார்டிஸ்ல எஸ்டிடில காணப்படும் அல்லது சொலிஸ்டேட்ல காணப்படும். நான் 1 வாட்டில் காணப்படுச்சுன்னா போதும். இது பல தொழில்களை ஜாப்ஸ் பல தொழில்களை ரம்மில் வைத்து செயற்படுத்தும். மல்டி பல தொழில்களை பல வளங்களை சேர்த்து செயற்படுத்தி அவுட்புட் எடுக்கிற சிஸ்டத்தை பேட்ச் ப்ராசஸிங் சிஸ்டம் சொன்னோம். சேலரி கால்குலேட் பண்றது. இது நான் யூனிட் 1லயும் பார்த்தோம் தானே. அதுக்குரிய ஓஎஸ் தான் இது. ஏழாவது ஓஎஸ் வகை பல்புரியாக்கம் மல்டி த்ரெட் ஓஎஸ். இது நமக்கு சிலபஸ்ல இந்த சிலபஸ்ல இல்ல. இது யூனிட் 2ல இருக்கு மல்டி த்ரெட் ஓஎஸ். இது பல சிபியு இருக்கும். பல சிபியு அல்லது கோர்ஸ் டெக்னாலஜி இருக்கும். இங்க சமாந்தர கணியாக்களை மேற்கொள்ளும். படிச்சோம்ல யூனிட் 2ல. சமாந்தர கணியாக்கள் என்ன? பட் செயற்பாடு இருக்கும். பட் செயற்பாடு மல்டி ப்ராசஸ் இருக்கும். ஆனா நம்ம இங்க படிக்க போற எல்லாமே சிங்கிள் ப்ராசஸ் மட்டும்தான், சிங்கிள் சிபியு தான் இருக்கும். பல்புரியாக்கம் தான் மல்டி த்ரெட்டா இருக்கும். சமாந்தர கணியாக்கள் படிச்சிருக்கோம். சமாந்தர கணியாக்கள்னா என்ன? ஒரு சமன்பாட்டை பல சிபியு வந்து சப் ப்ராசஸா உடைச்சு செய்யறது. பரலல் கம்ப்யூட்டிங் யூனிட் 2ல படிச்சு கொடுங்க. அதோட பாட்டு வரும். பல சிபியு இது நான் மல்டி த்ரெட் நமக்கு இல்ல இந்த யூனிட்ல. அதாவது நாம பல சிபியு மல்டி கோர் மல்டி சிபியு பத்தி இங்க ஸ்டடி பண்ண மாட்டோம். மல்டி சிபியு மல்டி கோரை பத்தி நான் இங்க ஸ்டடி பண்ண மாட்டோம். parallel கம்ப்யூட்டிங் சம்பந்தமா யூனிட் 2ல படிச்சிருப்போம். அது மல்டி த்ரெட் ஓஎஸ். அது லேட்டஸ்ட் ஓஎஸ், இப்ப இருக்கிற நவீன ஓஎஸ் வருது. எவ்வளவு நம்ம ஓஎஸ் வகைக்கான கான்செப்டை பிரிச்சோம். சரியா? இதே அதுல
ஒரு மல்டி ப்ரோக்ராம் மல்டி டாஸ்கையும் நேர பகிர்வையும் பார்த்துட்டு கான்செப்டுக்குள்ள வருவோம், கேள்விக்குள்ள. நம்ம மெயினா இதுதான் ஆரம்பிக்க போறோம். செயற்பாட்டு முகாமைத்துவம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். OS செயற்பாட்டு முகாமைத்துவம், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். முதலாவது நேர பகிர்வு வரும். இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல கட்டாயம் நீங்க என்ன எடுக்கணும், ஒரு மெஷின், ஒரு கணனி, ஒரு சிபியூன்னு எடுக்கணும். இதான் நம்மளோட கான்செப்டா. ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சிபியூ இருக்கின்றதுதான் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் படிக்கணும். மல்டிபிள் சிபியூ எடுத்துடாதீங்க. எடுத்தப்புல மல்டிபிள் சிபியூ நம்ம யூனிட் 2ல இருக்கு பரலல் கம்ப்யூட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயம். இங்கே பார்க்க போறது நம்ம ஒரு சிபியூ வச்சுட்டு எப்படி பல சாஃப்ட்வேர் ரன் பண்ணலாம், ஒரு சிபியூ வச்சுட்டு எவ்வாறு பல சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்ணலாம் கான்செப்டை பார்க்க போறோம். இதுல வர ஓஎஸ் வந்து நேர பகிர்வு ஓஎஸ் சொல்லுவோம், டைம் ஷேரிங் ஓஎஸ், நேர பகிர்வு டைம் ஷேரிங் ஓஎஸ். ஏன்னா நேர பகிர்வுண்டா ஒரு சிபியூவின் நேரத்தை பல சாஃப்ட்வேருக்கு பகிர்றது, பல சாஃப்ட்வேருக்கு பகிர்தல் தான் பேசிக் கான்செப்ட். சிபியூ டைம் பல சாஃப்ட்வேருக்கு பகிர்றது மூலம் பல்நரலாக்கத்தை மேற்கொள்றது. பல்நரலாக்கம் மல்டி ப்ரோக்ராம், இது ஒரு சிபியூ தான் வரும். பல்நரலாக்கம் மல்டி ப்ரோக்ராம் அல்லது பட்பணி, இதைத்தான் பட்பணின்னு சொல்லுவோம். மல்டி டாஸ்க் வேற, மல்டி ப்ரோக்ராம் வேற எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தேவையில்லை, ரெண்டு ஒன்று தான். மல்டி டாஸ்க் தான் மல்டி ப்ரோக்ராம். மல்டி டாஸ்க்ங்கிறது என்னன்னு கேட்டா, ஒரு சிபியூ ஒரே தடவையில் பல சாஃப்ட்வேர்ஸினை நம்ம விளங்குற பாணியில் எழுதுறோம். ஒரு சிபியூ ஒரே தடவை சேம் டைம்ல பல சாஃப்ட்வேரினை நேர பகிர்வு மூலம் மேற்கொள்ளல். நேரத்தை பகிர்ந்து ஒரே தடவையில பல சாஃப்ட்வேர்ஸ் ரன் பண்றதுதான் மல்டி டாஸ்கிங் சொல்றோம். மல்டி டாஸ்கிங் மல்டி ப்ரோக்ராம் ரெண்டு ஒன்று தான். ஒரு சிபியூ நேரத்தை ஷேர் பண்ணி பல வேலைகளை செய்யறோம். ஒரு சிபியூ மல்டி ப்ரோசஸ் பண்ணவே பண்ணாது. இந்த செயற்பாட்டு முகாமைத்துவத்துல பல் செயற்படுத்தல் மல்டி ப்ரோசஸ் வராது. நம்ம இந்த யூனிட்ல மல்டி ப்ரோசஸ் பட் செயற்படுத்தல் வராது. அப்போ ஒரு சிபியூ எப்படி பல வேலைகளை செய்யுது, ஒரு சிபியூ எவ்வாறு பல வேலைகளை செய்யுதுங்கிறத நம்ம மல்டி ப்ரோக்ராமுக்குள்ள போகிறோம். அதை நாம டைம் ஷேரிங் மல்டி ப்ரோக்ராம் வச்சுதான் ஃபுல் டீப்பா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல சார்ந்த சில கேள்விகளை கொண்டு வரும். நான் டெஃபினேஷன் தராம எக்ஸ்பிளனேஷன் அப்பதான் கேள்வி வருது. மல்டி ப்ரோக்ராம் டிஃபைன் பண்ணுங்க வருது இல்லை, உதாரணத்தை பேஸ் பண்ணி செல்லுங்க, உதாரணத்தை பேஸ் பண்ணி செல்லுங்கன்னா சொல்லுவான். இப்படி கேள்வி பார்ப்போம். ஒரு சிபியூ ஒரு தடவையில் பல சாஃப்ட்வேரினை நேர பகிர் மூலம் மேற்கொள்றது, டைம் ஷேர் பண்ணி சிபியூ டைம் ஷேர் பண்ணி மேற்கொள்றது தான் மல்டி டாஸ்க்னு சொல்றோம். அதான் நாம கண்ட ஸ்விட்ச்
சந்தர்ப்பாலி செயற்பாடுகள் நடக்கும்ங்கிறத பத்தி நான் அடுத்த கட்டத்துல வழங்கப்படுறேன். எப்படி நடக்கும் மல்டி ப்ரோக்ராம், ஒரு CPU எப்படி பல சாஃப்ட்வேரை ஒரே டைம்ல ரன் பண்ணுது ஒரு மெஷின்லங்கிறத பத்தி நாம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல டீப்பா பார்க்க போறோம். இப்போ நம்ம ஓஎஸ்ல வகையில பார்த்துடியும் அது சார்ந்த கேள்வியை பார்ப்போம். அப்ளிகேஷன் சார்ந்த கேள்வியா வரும். திரும்ப ஒரு பாருங்க. இதுல பணி செயல்முறை தொடர்பான பின்வரும் கூற்று 6வது கேள்வி. பணி செயல்முறை என்பது ஒரு செய்நிரலாகவும் கட்டாயம். ஓஎஸ்ங்கிற ஒரு ப்ரோக்ராம், செய்நிரல் ப்ரோக்ராம். ஓகே. தொடக்க வாரிடல் பூட்டிங் ப்ரோசஸ் செய்யும் போது பணி செயல்முறையான பிரதான விதத்தில் ஏற்றப்படும். சரி. மேசை கணிகளில் பணி செயல்முறையான வாசிப்பு மாத்திரம் ரொம்மில் சேமிக்கப்படும்ங்கிறது பிள்ளை. மிகப்பெரிய ஒரு கன்செப்ட். கூட சேமிக்கப்படும் ஹார்ட் டிஸ்க்ல. ரொம்ல சேமிக்கப்படுறது வந்து போன்ல. ஓஎஸ் வந்து போன்ல ரொம்ல சேமிக்கப்படும். டெஸ்க்டாப், லேப்டாப் இல்ல ஹார்ட் டிஸ்க்ல சேமிக்கப்படும். இப்ப நீங்க எடுக்கணும். எனவே ஏபி மாத்திரம் தான் விடையா வரும். இப்ப பாருங்க, அடுத்த 7வது நமக்கு இப்ப தனிப்பயனர் தனிப்பணி பணி செயல்முறைகளில் அப்ளிகேஷன் ரீதியாக தான் வரும். 7வது கேள்வியை பாருங்க. தனிப்பயனர் தனிப்பணி பணி செயல்முறைகளில் வலைமேலொடியினை வெப் பிரவுசர் திறந்த ஒருவர் கணிப்பு மென்பொருளை திறக்க முடியும். வெப் பிரவுசரை பார்த்துட்டு கால்குலேஷன் செய்ய இயலுமான்னு கேட்டா சிங்கிள் யூசர் சிங்கிள் டாஸ்க்ல செய்ய இயலாது. ஏன்? ஒரு சாஃப்ட்வேர் தான் இப்படிதான் நமக்கு கேள்வி வருமா? டெபினிஷன் வரவே வராது. நீங்க டெபினிஷனை பாடமாக்க தேவையில்லை, விளங்கி எடுத்தீங்கன்னா போதும். இந்த பேப்பர் மெத்தட்ல ஓஎஸ் படிக்கிறது அப்படின்னா விளங்கி தான் எடுக்கணும். கேள்வியை பேஸ் பண்ணி விளங்குங்க. அதோட கன்செப்டை படிச்சுட்டு இல்ல பாடமாக போனீங்கன்ற மெமரி பண்ண போனீங்கன்னா முடிக்கவே மாட்டீங்க. அது பிரயோசனமும் இல்லை. மெமரி பண்ணீங்கன்னா பிரயோசனமே இல்லை. அப்ளிகேஷன் லேசான விஷயம். ஓஎஸ் லேசி. ஆனா எங்களுக்கு அது எடுத்தோன்னு அப்படி நோட்ஸ்ல எழுதி தரையில பாட்டு குத்தவல்லையே. பாட்டு எங்க வருது? பாட்டு அப்ளிகேஷன் தான் வருது. பாட்டுக்குள்ள கேட்கணும். இப்ப அதெல்லாம் அது இப்ப அது காலம் கடந்துடு. இப்ப உங்களுக்கு நியூ சிலபஸ் படி அப்படி கேட்கலாம். ஒரு நேரடியாக கேட்கலாம். மல்டி ப்ரோக்ராமை வரையறுக்குக, மல்டி ப்ரோக்ராம் வரையறுக்குன்னு கேட்க இயலாது. அதோட அப்ளிகேஷன்ல கேட்பான். நீங்க சொல்லுங்க, ஒரு உதாரணத்தை வச்சு மல்டி ப்ரோக்ராம் ஒழுங்கப்படுத்துமா? ஒரு உதாரணத்தை வச்சு நீங்க என்ன சாஃப்ட்வேரோட வச்சு சொல்றாங்க. அதை கேள்வி இருக்கு, நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. பி வந்து வலைப்பக்கம் ஊடாக ஒரு சட்ட கணினி பாவிக்கும் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் பாவிக்கும் சந்தர்ப்பத்தில் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை வெப்சைட் ஊடாக மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டரை பாவிக்கும் சந்தர்ப்பத்தில் சட்ட கணினால் பட்பயனர் பணி செயல்முறை காணப்படல் வேண்டும். எஸ், அது மல்டி யூசர் அறிக்கணும். மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர் வந்து மல்டி யூசர் அறிக்கும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருந்தால் கட்டாயம் ப்ராசஸ் தேவைப்பாடு இருக்கமே. வலைமேலோடியையும் கணிப்பு மென்பொருளையும் வெப் பிரவுசரையும் கால்குலேட்டரையும் பட்பணி பணி செயல்முறைகள் ஒரே நேரத்தில் பாவிக்க முடியும். சரி. இப்ப பிசி உடைய வரும். ஏழாவதுக்கு 3வது கணிப்பு சாஃப்ட்வேர்ங்கிற கால்குலேட்டர். லைக்கவுண்ட் சாஃப்ட்வேர் நமக்கு அது தேவையில்லை. 2 சாஃப்ட்வேர் நம்ம கன்செப்டை விளங்கினது. அதுல என்ன போகுங்கிறது தேவையில்லை. ஓஎஸ்ல என்ன கன்செப்ட்? எட்டாவது நிகழ்நேர பணி செயல்முறைகள் ரியல் டைம் ஓஎஸ் ரொம்ல மட்டும்தான் சேமிக்கப்படும். எப்போதும் இருந்தாலும் சரிதான், ரொம்ல மட்டும்தான் ரியல் டைம் இருக்கும். வாஷிங் மெஷின், ஏடிஎம் மெஷின், மருத்துவ உபகரணங்கள் எல்லாமே ரொம்ல இருக்கும். பொது தேவை கணிகளில் பணி செயல்முறை எப்போதும் தொகுதி செயற்படுத்தலை மேற்கொள்ளும். இது இல்லையா? இந்த கேள்விக்குறி இருக்கட்டும், மற்ற வாங்கிட்டு வரும். ஒரு நேரத்தில் சொல்வழிப்படுத்தல் மென்பொருள். சொல்வழிப்படுத்தல் மென்பொருள்னா வேர்ட் சாஃப்ட்வேர்
பாடல் இயங்கும் மென்பொருள், சாங் பிளேயர், விஎல்சி பிளேயர், தொழிற்பட அனுமதிக்கும் பணி செயல்முறைமைகள் பல்நிரலாக்க பணி செயல்முறைமைகளாகும். அதான் மல்டி ப்ரோக்ராம், மல்டி யூசர். சரி பாருங்க, அப்ளிகேஷன் இப்படித்தான் அப்ளிகேஷன் கேள்வி போடுறார் அவர். ஒரே நேரத்தில் சொல்வழிப்படுத்தல், சொல்ல வேர்ட் சாஃப்ட்வேரும் பாட்டு கேட்கிற அனுமதிக்கிற அமைப்பு ஓஎஸ் தான் என்ன? மல்டி ப்ரோக்ராம் ஓஎஸ் அல்லது மல்டி டாஸ்க் ஓஎஸ். மல்டி ப்ரோக்ராம் மல்டி டாஸ்க் ஒன்று தானே, வேற வேற எடுத்துறாதீங்க. ரெண்டும் ஒரே ஆள், இரட்டை பிள்ளைகள். நேரப்பகிர்வு பணி செயல்முறைகளில் செயலி ஒன்று நேரமானது பங்கிடப்பட்டு பல பிரயோகங்கள் ஏகாலத்தை தொடர்பானது. ஏகாலம்னா ஒரே டைம், கன்கரண்ட், ஒரே டைம், ஒரே தடவையில ரன் பண்ண அனுமதிக்கும். ஓகே, பல்நிரலாக்கத்துக்கு நேர பகிர்வு அவசியமா? மல்டி ப்ரோக்ராம் செய்யறா கட்டாயம் டைம் ஷேரிங் ஓஎஸ் இருக்கணும். இப்ப ரெண்டாவது விட எடுக்கலாம், இப்படி எடுக்கணுமா? சில நம்மளுக்கு ரெண்டாவது சந்தேகமா இருந்தா மத்த நாளை சரி பிடிக்கணும். புலன்னு கேட்டா சரி கேட்டா மத்த நாளை புல பிடிக்க தெரியணும். ஒரு வசனம் தெரியாம இருக்குன்னு வச்சுக்குவோம், நான் சிலபஸ்ல படிக்கல அப்படி போடுவான், அது விடையில செல்வாக்கு செலுத்தாது. அந்த விடையை கண்டுபிடிக்கலாம். இந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரணும். இந்த கான்பிடன்ஸ் உங்களுக்கு வரணும். அப்ப அதான் பொது தேவை. நம்ம பாவிக்கிற ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் தானே, நம்ம லேப்டாப் டெஸ்க்டாப்ல ரெண்டும் இருக்குமா? ரியல் டைமும் இருக்கும், பேட்ச் ப்ராசஸும் இருக்கும். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பொது தேவைக்கானங்கிறது ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர். யூனிட் 2ல பார்த்தோம். ஜெனரல் பர்பஸ் கம்ப்யூட்டர்ங்கிறது லேப்டாப் டெஸ்க்டாப் அமைப்புல பொதுவா ரெண்டும் இருக்கும். ரியல் டைம் ஃபங்க்ஷனும் இருக்கும், பேட்ச் ப்ராசஸ் ஃபங்க்ஷனும் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கணும். 8வது 2வது விடையா வரும். இப்ப எஸ்ஐ கேள்விக்கு வாங்க. பி பார்ட் இங்க பாருங்க, இதுதான் கேள்வி உங்களுக்கு வரும். டெபினிஷன் கேட்கல. பணி செயல்முறைமையில் உள்ள பின்வரும் எண்ணக்கர்கள் ஒவ்வொன்றுக்கு உதாரணம் வீதம் எழுதுக. உதாரணம் வீதம். பல்முறை வழியாக்க, மல்டி ப்ராசஸ் என்ன கட்டிக்கார்? மல்டி ப்ராசஸ் யூனிட் 2 சேர்ந்து வந்துடு. ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துச்சுன்னா சரி, என்ன மல்டி ப்ராசஸ்ங்கிறது பல சிபியு பல சாஃப்ட்வேர்களை ஒரு நேரத்துல செயற்படுத்துறது. பல்பணியாக்கங்கிறது ஒரு சிபியு பல சாஃப்ட்வேரை ஒரு நேரத்துல செயற்படுத்துறது. அது செல்ல போகலையும் உதாரணம் வேர்ட் சாஃப்ட்வேர் எடுத்துச்சுன்னா நல்லா இருக்கும். நீ ஏதாவது உதாரணம் கொடுத்துட்டு 2 சாஃப்ட்வேர் உதாரணம் கொடுத்துட்டு அந்த 2 உதாரணம் வச்சு விளங்கப்படுது. அப்படி அவர் கேட்கலாம் மாறி, இந்த 2 சாஃப்ட்வேரை வச்சு நீ விளங்கப்படுத்து மல்டி ப்ரோக்ராமிங், மல்டி ப்ராசஸ், மல்டி டாஸ்கை நான் விளங்கப்படுத்தி வரலாம். இப்போ கட்டாயம் என்ன கேட்கீங்களா? மல்டி ப்ராசஸ் பத்தி யூனிட் 2ல படிச்சாச்சுல. மல்டி ப்ராசஸ் தானே பரலல் கம்ப்யூட்டிங். யூனிட் 2ல என்ன படிச்சோம்? மல்டி ப்ராசஸ். ஆனா இங்க பாஸ் பேப்பர்ல கேள்வி வரும்போது ஜாயிண்டா வரும். அங்க நான் மல்டி ப்ராசஸ் என்னன்னு படிப்பிச்சிருக்கேன். கட்டாயம் பல சிபியு வந்தே ஆகணும், அல்லது பல கோர், மல்டி கோர் வரணும். சார் அடுத்தது நிகழ்நேர முறையாக்கம். ரியல் டைம் ப்ராசஸுக்கும் ஆன்லைன் ப்ராசஸுக்கும் என்ன வித்தியாசம்? அதனை உதாரணத்தை விளங்கப்படுத்தும். ரியல் டைம் உடனடியாக நடக்கிறது, ஆன்லைன்ங்கிறது இணையத்தில் நடக்கிற விஷயம். நம்ம செயற்படுத்தல இணையத்திலுமே மேற்கொள்றது ஆன்லைன் ப்ராசஸிங் இருக்கும். ஸோ உதாரணத்தை பேஸ் பண்ணி விளங்கப்படுத்த போறோம். எஸ்ஐல பீக்கன்லி எடுங்க. ஸ்ட்ரக்சர் பார்ட்ல பீக்கல், இங்க ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் வரும். பீக்கல்ல முதலாவது நமக்கு பல் செயற்படுத்தல, பல்முறை வழியாக்கத்தை வழங்கப்படுத்த சொல்லி உதாரணத்தை அடிப்படையில் மட்டும் டெபினிஷன் பண்ண வேணாம். பல்முறை வெளிப்படுத்தல் மல்டி ப்ராசஸ் என்னன்னு சொல்லி எழுத போறோம். இந்த டிஃபைன் பண்ண போறாரா?
வரையறு டெபினிஷன் எழுதுவானா என்ன சொல்லி தெளிவா சொல்லி உதாரணம் வீதம் வழங்கப்படுத்துக. அது 2 வகையா சொல்லலாம். பல்முறை வெளிப்படுத்தலுக்கு பல CPU நான் உதாரணத்தை கொடுத்தும் ரியலா உதாரணத்துக்கு இப்போ வேர்ட் சாஃப்ட்வேரும் கால்குலேட்டர் சாஃப்ட்வேரும் தொழிற்படும் போது பல CPU பல சாஃப்ட்வேரை ரன் பண்றேன். சும்மா நாம சொல்லலாம் பல CPU ஆனது பல சாஃப்ட்வேரினை ஒரே நேரத்தில் செயற்படுத்தல். இதுதான் மல்டி ப்ராசஸ். இந்த பல்நிரலாக்கம்ங்கிறது நம்ம டெபினிஷன் இருக்குல்ல மல்டி ப்ரோக்ராம் சாரி இதுல 2வது இதுல ஒன்று தானே நம்ம 2வதுல போட போறோம். ஒன்றுலாம் 2 மிடி. பல்நிரலாக்கம்ங்கிறது ஒரு CPU கட்ட ஒரு CPU வரும். ஒரு CPU ஆனது தனது நேரத்தை பகிர்ந்து டைம் ஷேரிங் ஊடாக பல சாஃப்ட்வேரினை ஒரே நேரத்தில் செயல்படுத்தல். நீங்க ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து ஒழுங்கப்படுத்தலாம். இப்போ மல்டி ப்ரோக்ராமும் மல்டி டாஸ்க்கும் ஒரே இதுதான். மல்டி ப்ரோக்ராம் மல்டி டாஸ்க் மல்டி ப்ராசஸ் மல்டி ப்ராசஸ்ல பல CPU மல்டி ப்ராசஸ்ங்கிற parallel கம்ப்யூட்டிங் அல்லது மல்டி த்ரெட் மல்டி ப்ராசஸ் எல்லாம் உண்டு. மல்டி த்ரெட் மல்டி ப்ராசஸ் உண்டு. மல்டி ப்ரோக்ராமும் மல்டி டாஸ்க்கும் உண்டு. ஒரு CPU இந்த பல CPU இதை நீங்க விரும்பினா உதாரணம் கொடுத்து முழங்கப்படுத்துறேன்னா இந்த உதாரணம் போதும். அல்லது நாம ரியல் டைம் பாவிக்கிற உதாரணத்தை வச்சு முழங்கப்படும். அதை விட இது போதும். இந்த உதாரணத்தை காட்டிக்க டெபினிஷன் கேட்கல. நம்ம டெபினிஷன்ல போனா நிரல்கள் அது இது எழுதணும். அதே பல CPU ஆனது பல சாஃப்ட்வேர் ஒரே நேரத்தில் செயல்படுத்துறது. ஒரு CPU ஆனது தன் நேரத்தை பகிர்ந்து பல சாஃப்ட்வேர் ஒரே நேரத்தில் செயல்படுத்துறது சொல்ற பல நிரலாக்கம். ஓகே அது B-ல உண்டு. B-ல 2 ரியல் டைம் ப்ராசஸுக்கும் ஆன்லைன் ப்ராசஸ். இது அப்ளிகேஷன் ரீதியா கேட்கலாமா? விளங்கி வச்சிருக்கோம் நீங்க. நிகழ்நேர OS வந்து ஒரு CPU உடனடியாக உள்ளீடை பெற்று மிக விரைவாக செயல்படுத்தி வெளியீட்டை தரும். நீ விளங்கின பாணியில் அழியின சரி. அதெல்லாம் இது நம்ம மாடல் பேப்பர் கேள்வி. நியூ சிலபஸ் மாடல் பேப்பர் கேள்வி. நான் மாடல் பேப்பர்களே ஃபுல்லா போட்டுறீ. இந்த முறை உங்களுக்கு தனி இந்த முறை நீங்க நியூ சிலபஸ் தனி எழுத போறீங்க. உங்களுக்கு வரலாம். ஆன்லைன் செயற்படுத்தல் OS முறை வழியாக்க OS வந்து இது இணையத்தில் இன்டர்நெட்ல செயற்படுத்தலை இணையத்தில் சாஃப்ட்வேர் செயற்படுத்தலை
மேற்கொள்ளும் OS. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாவிப்போம். கிளவுட்ல பாவிக்கிறது ஆன்லைன் ப்ராசஸ் OS. கிளவுட் டெக்னாலஜில பாவிப்போம் தானே. கிளவுட் டெக்னாலஜில பாவிக்கிற OS. இது நாம ஸ்பெஷலா பாவிக்கிறது எக்ஸாம்பிள் மேக கணனி OS. இந்த இதுக்கு உதாரணம் ATM OS. நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல பாவிக்கிற OS வந்து ஆன்லைன் ப்ராசஸ் OS. சரி, ஆன்லைன்லயே எல்லா செயல்படுத்தலும் நடக்கும். நிகழ்நேர OS வந்து இம்மிடியேட்டா உடனடியாக வெளியிட்டப்பட்டு தர்ற OS. சரி, நம்ம கிளவுட்ல வேர்ட் எக்ஸல் பவர்பாயிண்ட் பாவிக்கலாம். அதெல்லாம் வந்து ஆன்லைன் ப்ராசஸ். பணி செயலும் மேலு கேள்வி வாசிங்க இல்லையா? கேள்வி என்ன மேலு? பணி செயல் முறைமை உள்ள பின்வரும் எண்ண கருக்கள் ஒவ்வொன்றுக்கு உதாரணம் மீது எழுதுக. மேலுக்கு செல்லிக்கு என்ன ஓப்பன் கேள்வி வாசிக்கிறல, பீல மேலுக்கு கேள்வி வாசிங்க. இந்த இதெல்லாம் கேள்வி கட்டும் முக்கியமா? இதான் பேப்பர் செய்யற பேப்பர் கட்டு இம்பார்ட்டன்ட். பேப்பர் செய்யணும், வை மிஸ்டேக் விடணும், விட்டுட்டு அதை திருத்தணும். மாறி எழுதி வச்சு இப்படி வந்துருவோம். மேலுக்கு கேள்வி OS வச்சுதான் OSக்கு உதாரணத்தை வச்சு எல்லாம் எழுதட்டான். நீங்க அந்த டெபினிஷன் எழுதாம நீங்க விளங்குற பாணியில விஷயத்தை எழுதினா சரி, உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைக்கும். அப்படிதான் OS படிங்க. உங்களோட ஓன் வேர்ட்டை பேஸ் யூஸ் பண்ணி படிங்க, உங்களுக்கு ஃபுல் கிளியர் கிடைக்கும். சரியா? கல்வி நல்லா பாருங்க. அடுத்த கிளாஸ்ல நம்ம கட்டு இம்போர்ட்டான கண்டென்ட் ஸ்விட்சிங், டைம் ஷேரிங், ப்ராசஸ் ஸ்டேட் டயக்ராம் கூட கேள்வி வர PCB சம்பந்தமா நெக்ஸ்ட் ஃப்ரைடே கிளாஸ் பார்ப்போமா? ஓகே.